இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற ஒரு தொடருந்து விபத்து பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த விபத்துக்கு பின்னால் ஒரு சதி செயல் ஒன்று இருந்திருக்கிறது. போலீசார் அது சம்பந்தமாக விசாரித்து வருகின்றார்கள். அது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இராணுவ வீரர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் ஒரு நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கிறது. 8 கோடி ரூபாய் பணம் தவறான வங்கியில் வைப்பிலிடப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகளால் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற ஒரு தொடருந்து விபத்து பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு விடியப்புறம் ஒரு 3:25 மணி போல போல்காகவெல என்ற இடம் இருக்குத்தானே, அங்கிருந்து கொழும்பு நோக்கி ஒரு தொடருந்து வலிக்கிட்டு போய்கொண்டு இருக்குது. அப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள இடைநடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொடருந்து தடம் புரண்டு அதில் ஒரு பெட்டி ஃபுல்லாகவே சரிஞ்சு கீழே விழுந்துட்டுது. அதுக்குள்ளே இருந்த 12 பேர் காயமடைந்து பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள். மிக முக்கியமாக தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதில் ஒருவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்ததன் காரணமாக அவர் இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். இந்த விபத்து எக்ஸாக்டா எங்க நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் ஒன்று வனவாசல என்று சொல்லப்படுற ஒரு ஸ்டேஷனுக்கும் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஹுனுபிட்டிய என்று சொல்லப்படுற ஒரு ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த விபத்து நடந்திருக்குது. அப்போ ட்ரெயின் அவ்வளோ பெரிய வேகமாலாம் வரவும் இல்லை, அல்லது எதிர்ப்பக்கம் இன்னும் ஒரு ட்ரெயின் வரவும் இல்லை, தண்டவாளத்தில் குறுக்க ஏதாவது மரங்கள் விழுந்தும் இல்லை, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்போ தண்டவாளத்தில் பேசாமல் போய்கொண்டு ஒரு ட்ரெயின் எப்படி திடீரென்று கவுளும், எப்படி தண்டவாட்டில் கவுளும் என்று பார்த்தா, அதுக்கு பிறகு விசாரித்து பார்த்தா தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னால், அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது தானே தண்டவாளம், அதில் அந்த ஒரு தண்டவாளத்திலிருந்து ட்ரெயின் அடுத்த தண்டவாளத்துக்கு மாறுறதுக்கு அந்த இடநடுவில் அதுக்கு ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். அந்த தண்டவாளம் மாறுற இடம், அதாவது அந்த ஒரு தண்டவாளம் விலகைக்குள்ளே மற்ற தண்டவாளத்தில் போய் ஒட்டினா பிறகு ட்ரெயின் என்ன செய்யும், இப்படி போய்கொண்டிருக்கிற ட்ரெயின் திரும்பி மற்ற பக்கத்தால் போகும். அது அந்த ட்ரெயினை வழிமாற்றி விடுறதுக்கான ஒரு செட்டப் பண்ணி வைங்களேன். அதில் இருந்த நட்டுகள் எல்லாத்தையும் கலட்டி, அதில் இரும்பு கேடர்கள் மாதிரி இருக்கும் இரும்பு கம்பிகள், அதையும் கலட்டி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் யாரோ ஒரு சிலர். அது ஒரு தனிநபரா அல்லது ஒரு குழுவா சேர்ந்து செய்தார்களோ தெரியல. அப்போ இது வேணுமென்றே செய்யப்பட்ட செயல் தானே, ஒரு சதி செயல் தானே. அதை கலட்டினாக்களுக்கு நல்லபடியாக தெரியும், இதில் இருக்கிற நட்டுகளையும் இரும்புகளையும் கலட்டினா அது இயங்காது, அந்த பொறிமுறை இயங்காது. அது இயங்காத போது ட்ரெயின் கட்டாயம் விபத்துக்குள்ளாகும் என்றது தெரிஞ்சுதான் செய்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சதி செயலாக இருக்கலாம் என்று சொல்லி போலீசார் தீவிரமான முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு இப்பொழுது அதில் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். அந்த நபர் கடுமையான போதைக்கு அடிமையான ஒரு நபர் என்று சொல்லப்படுகிறது. எனவே போதையின் காரணமாக விடியப்புறம் போய் நின்றோடு நட்ட கலட்டுவாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. எனவே அவருக்கு பின்னால் இன்னும் ஒரு சில ஆட்கள் இருக்கலாம், இது ஒரு சதி செயலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுக்கிடையில் ரயில்வே திணைக்களம் சார்பாக இப்பொழுது உத்தியோகபூர்வமான முறைப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸில் பாலியகோட போலீஸில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் இரும்பு திருடர்களாக இருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக நம்பப்படுது. அதாவது இரும்புகளை கலெக்ட் பண்ணி கொண்டே விற்றா காசு வரும் தானே, அதுக்கு உங்களுக்கு இரும்பு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடமே கிடையாதா, தண்டவாளத்தில் போய் கலெக்ட் பண்ணணுமா? நல்ல காலம் இந்த ட்ரெயின் ஸ்லோவாக வந்து இருக்குது. இதுவே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்து நல்ல ஹை ஸ்பீடாக வந்தால் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய விபத்து வந்திருக்கும் என்று சொல்லி. எனவே இந்த ஆக்கள் எல்லாரையும் பிடிச்சி அவைக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இரும்பு கலட்டுறீங்களா, போய் இரும்பு கம்பிக்கு பின்னால் என்று சொல்லி ஜெயிலுக்குள்ளே கொண்டே போடணும். எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இராணுவ வீரர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹோமாகம என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு கிணறு ஒன்று இருக்காம். அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர் மக்கள் பார்க்கக்குள்ள அதுக்குள்ள ஒரு பொடி ஒன்று இருக்குது. அப்போ ஊர் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தோன்னா ஓடி போய் போலீஸில் சொல்லிக்கணும். போலீஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு இராணுவ வீரர், அதாவது முன்னாள் இராணுவ வீரர்லாம் கிடையாது, இப்போ இராணுவத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான், கடமையில் இருக்கிற ஒரு ஆள் தான். அவருக்கு 43 வயசு என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். எனவே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வயல்வெளியில் இருக்கிற கிணறு என்று சொன்னால், இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு என்று சொன்னால், கிட்டல மட்டக்களப்பில் நடந்த சம்பவம் இருக்குத்தானே, ஆக்களை பிடிச்ச கொண்ட கிணத்துக்கு தள்ளின சம்பவம், அதிலையும் இதே மாதிரி தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வயல்வெளி, அதுக்குள்ளே இருந்த ஒரு கிணறு, அதுக்குள்ளே இருந்த ஒரு பொடி என்று சொல்லி, அதுக்காக அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லல, அந்த கிணறு அமைஞ்சிருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்குது. எனவே இப்போ அந்த இராணுவ வீரருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.
இலங்கைக்கு என்ன கஷ்டகாலம் என்று விளங்கியல அல்லது ஏகேடி அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டகாலம் என்று விளங்கியல இந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து வந்துகொண்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 கோடி ரூபாவை காணவில்லை என்று சொல்லப்படுது. அதாவது 8 கோடி ரூபாய் வந்து ஒரு வங்கி கணக்குக்கு அனுப்பணும். ஆனால் அந்த வங்கி கணக்குக்கு அனுப்பாமல் வேறொரு வங்கி கணக்குக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தவறுதலாக நடந்ததா வேணுமெண்டே நடந்ததான்னு தெரியல. அதனுடைய விவரத்தை சொல்கிறேன். அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்குது தானே, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே யூகேலையா இருக்கலாம், ஃப்ரான்ஸ்லையா இருக்கலாம், அமெரிக்காவில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இந்தியாவில், மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லி நிறைய நாடுகளில் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அந்த நிறுவனத்துக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்குன்னு தானே, அந்தந்த நாடுகளில் வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச், அந்த பிரான்ச்சிலிருந்து துபாய்க்கு வந்து காசு அனுப்ப வேண்டி இருந்தது. அதாவது துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிக்கு வந்து மாதம் காசு கொடுக்கிறதாம், பிசினஸ் காசுகள் கொடுக்க வேண்டியிருக்கும் தானே. அந்த அடிப்படையில் வந்து ஒரு வங்கி கணக்குக்கு, அதாவது எமிரேட்ஸ் என்பிடி என்று சொல்லப்படுற ஒரு வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு, அந்த வங்கி கணக்கு எங்கே இருக்குன்னு சொன்னால் துபாயில் இருக்கு. அந்த துபாய் வங்கி கணக்குக்கு அனுப்ப வேண்டிய காசு எவ்வளோன்னு சொன்னால் 9,74,500 திராம். அதனுடைய இலங்கை பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 கோடி ரூபாய், அதாவது 80 மில்லியன் ரூபாய். இந்த காசு வந்து துபாயில் இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் என்பிடி என்று சொல்லப்படுற வங்கியினுடைய கணக்குக்கு அனுப்பணும். ஆனால் அங்கே அனுப்பாமல் எங்கே அனுப்பியிருக்கணும்னு சொன்னால் அபுதாபியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பேங்க் அக்கௌண்ட், இஸ்லாமிக் பேங்க் என்று சொல்லப்படுற ஒரு வங்கியில் இருக்கக்கூடிய வேறொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கணும். அந்த காசை வந்து இப்போ மீட்டெடுக்க முடியாமல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய சென்னை கிளை வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேணுமென்றே அனுப்பப்பட்டதா அல்லது தவறுதலாக அனுப்பப்பட்டதான்னு சொல்லி தெரியல. இப்போ மாதம் கொடுக்குற காசுன்னு சொன்னால் அப்படி மாதம் கட்டுறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணி கொண்டிருப்போம் நம்ம கம்ப்யூட்டரில் இல்லையே. அது வந்து ஏற்கனவே சேவ் பண்ணி இருக்கும், பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். எனவே அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தவறு எப்படி வந்தது? துபாய் வங்கிக்கு அனுப்ப வேண்டியது எப்படி அபுதாபி வங்கிக்கு போகும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நீல கலர் வங்கிக்கு அனுப்ப வேண்டிய காசை வந்து பச்சை கலர் வங்கிக்கு வந்து அனுப்பிட்டோம். இதுதான் சுருக்கமான விஷயம். எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த நிதி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது, மாறி மாறி. இது இலங்கைக்கான கஷ்டகாலமா அல்லது ஏகேடி அரசாங்கத்துக்கான கஷ்டகாலமா அல்லது சதியான்றது இனி போக தான் தெரியும். இதே மாதிரி இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு மேலதிகமாக 50% வரி அறவிடப்படும். சுங்க தீர்வைக்கு மேலதிகமாக 50% வரி அறவிடப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வர்த்தமானி கெசட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு இது நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லி. இது வந்து புதுசு கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனால் அதை வந்து ரத்து செய்ய போகிறோம் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இது வந்து மே மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் வாகனங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது அலுவல் பார்த்துருந்து லோனுக்கு அப்ளை பண்ணி அந்த லோன் அலுவல்கள் வந்து ப்ரோசஸில் இருந்தோன்றது அப்படி தான் இருந்தால் அதுக்கு செல்லுபடியாகாது. ஆனால் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்களாக இருந்தால் இந்த 50% வரி வந்து செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இது வந்து தற்காலிகமான ஏற்பாடு தான். அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு தான். இந்த நிதி நிலைமை கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. எனவே அதெல்லாம் சரி செய்யப்பட்ட பிறகு நிலைமை வளமைக்கு திரும்பும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்மை காலமாக ரூபாய்க்கான பெறுமதி குறைஞ்சொண்டு போகுது, டொலர்ஸுக்கான பெறுமதி வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ அது சாதாரண மக்களை தான் பாதிக்கும். இந்த படத்தில் பாருங்கள், இந்த கருத்தோவியத்தில் ஒரு சாதாரண குடிமகனை வந்து இந்த டொலர்ஸ் சுமை வந்து எப்படி பாதிக்குதுன்றதை அதை நம்ம விவரிக்கவே தேவையில்லை, பார்க்கவே விளங்குது. அவ்வளவு பெரிய சுமையாக இருக்கிறது இந்த டொலர்ஸுக்கு எதிரான இலங்கை ரூபாவினுடைய வீழ்ச்சி. எனவே என்ன நடந்தாலுமே வந்து கடைசியில் பாதிக்கப்படுறது சாதாரண அப்பாவி மக்கள் தான் என்றதை இந்த ஒரு கருத்தோவியம் வந்து அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். நேற்றைய காணொலியில் வந்து வடக்கு மாகாண முதலமைச்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். உங்களில் நிறைய பேர் வந்து ஏராளமான நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிறீங்க. மிகவும் ஆர்வத்தோடு வந்து எல்லா கமெண்ட்ஸும் வாய்ச்சி பார்த்தேன் நான். உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேர்தல் நெருங்கி வரட்டும், அதுக்கு பிறகு இன்னும் நிறைய கதைப்போம் அதை பற்றி. எனவே உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.